நாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு நடிகையோ நடிகரையோ ரசிச்சுட்டு வந்திருப்போம். ஆனால் அப்படிப்பட்டவங்க திடீர்னு சினிமா துறையிலிருந்தே காணாமல் போயிருக்காங்க. எப்படி காணாமல் போனாங்க, எங்கே போனாங்க, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்திருக்கும். அப்படி சினிமா துறையிலிருந்து காணாமல் போன சில நடிகர்களுடைய லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது பார்ட் டூ அப்படின்னு சொல்லி ஒன்று கட் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த வீடியோவில் 6 நடிகர்களை சொல்லியிருப்போம். இந்த வீடியோவில் 7வதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 6 நடிகைகளை சொல்லுவோம். நம்பர் 7 பூங்கோடி. கோரிப்பாளையம் மாயாண்டி குடும்பத்தார் மிளகான்னு கிராமத்து சப்ஜெக்டில் மட்டும் ஹீரோயினை நடிச்சு எல்லார் மனசையும் ஈர்த்தவங்க தான் பூங்கோடின்னு சொல்லலாம். இந்த 3 படமுமே கிராமத்து பக்கங்களில் சூப்பர் டூப்பரான ஹிட்டு. அதனாலேயே கிராமங்களில் இவங்களுக்கு ரசிகர் கூட்டமே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இவங்க 2011க்கு அப்புறம் படங்களில் நடிக்கிறதே நிப்பாட்டிட்டாங்க. இப்போ இவங்க உண்மையிலே எங்கே இருக்காங்கன்னு தெரிலங்க. இவங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு பேட்டியுமே கொடுக்கல. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நமக்கு புரியவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2011ஆம் ஆண்டு மிளகா படத்தில் உதவி ஒளிப்பதிவாளராக வேலை செஞ்சவங்க தான் வினோத். அந்த வினோத் அவங்க கூட இவங்க காதல் வயப்பட்டிருந்தாங்க. ஸோ 2 பேரும் காதலிச்சிருந்தாங்க. ஆனால் 2 வீட்லேயுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இதனால் ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. இதனால் பூங்கோடி தன்னுடைய காதலரான வினோத் கூட ஓடி போய் திருமணம் செஞ்சிருப்பாங்க. இது சார்ந்து அவங்க 2 வீட்டாருமே கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட் மூலமாக தான் இவங்க ஓடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் இப்போ எங்கே இருக்காங்க, அதுக்கப்புறம் ஏதாவது பேட்டிகள் கொடுத்தாங்களா அப்படிங்கிற தகவல்கள் கிடைக்கவே இல்லை. அவங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். திரும்பவும் படங்களில் நடித்தாலுமே ரொம்ப நல்லது தான். அவங்க பேட்டியை எதிர்பார்த்து நான் இருக்கேன், நீங்கள் எதிர்பார்த்து இருக்கீங்க. இல்லை இவங்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஆனால் கிராமத்து பக்கங்களில் கொடி கட்டி பறந்த ஹீரோயின்ஸில் இவங்களும் ஒருத்தங்க. நம்பர் 8 ராதா. 2002 ரிலீஸ் ஆன சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் வாடா கற்பா, தோசா கற்பா, இட்லி கற்பா அப்படின்னு சொல்லிட்டு காமெடியான வசனங்கள் மூலமா நம்ம எல்லாரையுமே சிரிக்க வச்ச கதாபாத்திரம் தான் வசந்தி அப்படிங்கிற சுந்தரா டிராவல்ஸ் கதாபாத்திரம்னு சொல்லலாம். அந்த கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் ராதா அப்படிங்கிற ஹீரோயின். ராதா சுந்தரா டிராவல்ஸ் மூலமா மிகப்பெரிய பிரபலமானாங்க. ஆனால் இந்த பிரபலத்தை அவங்களால தக்க வச்சுக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு சில படங்களில் குட்டி குட்டி கேரக்டர்ஸ் தான் பண்ணாங்க. உதாரணத்துக்கு காத்தவராயன் படத்தில் ஒரு குட்டி ரோல் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பெருசாக இவங்க படத்தில் நடிக்கல. அதுக்கு மிக முக்கிய காரணம் இவங்களை சுற்றி இருந்த சர்ச்சைகள் தான். சர்ச்சைகளாலேயே இவங்களுடைய சினிமா வாழ்க்கையானது முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த சர்ச்சைகளுக்குள்ளேயும் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளேயும் நான் பெருசாக போக விரும்பல. சிம்பிளாக சொல்லணும்னா 2013ஆம் ஆண்டு இவங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க இவங்களை திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க கம்ப்ளைண்ட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2016ஆம் ஆண்டும் இதே மாதிரியான ஒரு சர்ச்சை எழுந்துச்சு. சர்ச்சைகள் அதோட நின்றுச்சான்னு கேட்டிங்கன்னா 2024லையுமே இவங்க ஒரு தெரு சண்டையில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் இந்த எல்லா பிரச்சனைகள்லையுமே யார் பக்கம் நாயா, யார் உண்மையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு நாம் ஒன்றும் கோர்ட்டு கிடையாது. பட் இருந்தாலுமே இந்த சர்ச்சைகளால் தான் இவங்க திரை வாழ்க்கையில் தொடர முடியாமல் போச்சு. இருந்தாலுமே பாரதி கண்ணம்மா 2 ரிலீஸ் ஆகிருந்துச்சு இல்லையா, பாரதி கண்ணம்மா 2ல் இவங்க ஒரு ரோல் பண்ணி இருந்திருப்பாங்க. அதன் பிறகு நடிப்பில் இருந்து குவிட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற தகவல்கள் நமக்கு கிடைக்கவே இல்லை. நம்பர் 9 அபிநயஸ்ரீ. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தளபதி விஜயை சைட் அடிக்கக்கூடிய ஒரு கேரக்டரை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த கேரக்டரில் நடித்தவங்கள பார்த்த எல்லாருமே இந்த பொண்ணு எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருப்பீங்க. இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமஸ் டான்சர் பிளஸ் ஆக்ட்ரஸான அனுராதா அவங்களுடைய பொண்ணு தான் அபிநயஸ்ரீ. அபிநயஸ்ரீ ஃப்ரெண்ட்ஸ் படம் மூலமாக ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம் நம்பர்ஸில் டான்ஸ் ஆடி இருக்காங்க. முக்கியமாக தெலுங்கில் நிறையா பாடல்களுக்கு இவங்க நடனம் ஆடி இருக்காங்க. இவங்க ஒரு பெஸ்ட் டான்ஸர்னே சொல்லலாம். சூப்பர்பாக டான்ஸ் ஆடுவாங்க. நிறையா நடன நிகழ்ச்சிகள்லையுமே இவங்க பங்கேற்று இருந்திருக்காங்க. இவங்க ஆடிய பாடல்கள்லேயே மிக பிரபலமான பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அண்டே அமலாபுரம் அப்படிங்கிற பாடல் இருக்கு இல்லையா, அல்லு அர்ஜுனுடையது. அந்த பாட்டு மூலமாக செம்ம ஃபேமஸ் ஆனாங்க இவங்க. அந்த பாட்டுக்கு அப்புறம் எக்கச்சக்க பாடல்களில் இவங்க நடனம் ஆடி இருக்காங்க. அதன் பிறகு பிக் பாஸ் தெலுங்கு சீசனில் இவங்க பங்கேற்று இருந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நடிக்கும்போது இவங்க ரொம்ப சின்ன பொண்ணு போல, இப்போவும் சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க. இவங்களை கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு வெப் சீரிஸில் எதிர்பார்க்கலாம் நம்புகிறேன். ஏன்னா அழகாகவும் இருக்காங்க, ரொம்ப சூப்பராக டான்ஸும் ஆடுறாங்க. ஸோ இவங்களும் ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்புவோம். நம்பர் 10 பூர்ணிதா. ஜெயம் படத்தில் ஹீரோயினுடைய தங்கச்சியாக நடித்த அந்த சின்ன பொண்ணை யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. அந்த சின்ன பொண்ணு பேர் பூர்ணிதா. இப்போ அவங்க வளர்ந்துட்டாங்க.
பூர்ணிதா, ரமணா போன்ற படங்கள்லையுமே குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு வளர்ந்துட்டாங்க. வளர்ந்த பிறகு ஹீரோயினா மாறி இருந்தாங்க. 2009ஆம் ஆண்டு இளம் புயல் அப்படிங்கிற படத்துல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு நிறைய பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தாங்க. அப்ப திடீர்னு நான் ஹீரோயினா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமால இருந்து விலகி சீரியலுக்கு வந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னா, சினிமால வாய்ப்பு தேடி போகும்போது நிறைய பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க. அப்படி கேட்கறதே எனக்கு பிடிக்கவே இல்லை. அது ரொம்ப தப்பான ஒன்றா இருக்கு. நான் அதை கேட்டு கேட்டு சோர்ந்து போயிட்டேன். அதனால நான் சினிமால இருந்தே விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிதா சொல்லியிருக்காங்க. சினிமால இருந்து விலகினதால அவங்க சீரியல் பக்கம் வந்திருந்தாங்க. அப்படியாக விஜய் டிவியில் ஓரளவுக்கு சுமாராக போன ஆண்டாள் அழகர் அப்படிங்கிற சீரியல் இருக்கு இல்லையா, அந்த சீரியலில் ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு கங்கா, பிரிவம் சந்திப்பு மாதிரியான சீரியல்லையுமே இவங்க நடிச்சிருந்திருப்பாங்க. இவங்களோட ஆண்டாள் அழகர்லேயே நான் பார்த்துருக்கேன். உண்மையிலே க்யூட்டாக தான் இவங்க இருப்பாங்க. இன்னும் நிறைய சீரியல் பண்ணால் நல்லா இருக்கும். இவங்க மறுபடியும் கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்புவோம். நம்பர் 11 சனா கான். 2008 ரிலீஸ் ஆன சிலம்பாட்டம் படத்தை யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. அந்த படத்தில் கவர்ச்சியே அள்ளி தெளித்தவங்க தான் சனா கான்னு சொல்லலாம். சனா கானை நிறைய பேர் அந்த படத்தில் ரசிச்சிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமும் ஒரு சில படங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்க. பயணம் படத்தில் நடிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் அயோக்கியா படத்தில் அவங்க ஒரு ஐட்டம் நம்பருக்கு டான்ஸ் ஆடி இருந்திருப்பாங்க. ஹிந்தி பக்கம் இவங்க ஃபேமஸாக இருந்தாங்க ஓரளவுக்கு. முக்கியமாக இவங்களுடைய கவர்ச்சியால் தான் இவங்க ஃபேமஸாக இருந்தாங்க. ஆனால் 2020ஆம் ஆண்டு இது எல்லாமே தப்பு, இப்படி இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மார்க்கத்தை நோக்கி நான் போகிறேன், இஸ்லாமிய மதத்துக்கு மாறல, இஸ்லாமிய மதம் மூலமாக மனித நேயத்தை உலகம் முழுக்க பரப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக பயணம் பண்ண தொடங்கியிருந்தாங்க. ஆன்மீக பயணத்திற்குள்ளே போனதால் இவங்க படங்களில் இனிமேல் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. நம்பர் 12 சத்யபிரியா. செம்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தானமே என்ன கலாச்சிட்டாராமா அப்படிங்கிற பாட்டை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டில் நடித்த நடிகை தான் சத்யபிரியா. சத்யபிரியா நடிகை பானுப்பிரியாவுடைய தங்கச்சின்னு சொல்லலாம். சத்யபிரியா அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு சில தமிழ் திரைப்படங்கள் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தமிழ் திரைப்படங்களை விட ஹிந்தி, தெலுங்கு பக்கம் தான் அதிகமான படங்கள் வந்துச்சு. அதனால் தமிழை விட்டுட்டு ஹிந்தி, தெலுங்கு பக்கம் அதிகமாக போயிருந்தாங்க. இருந்தாலுமே 7 வருஷத்தில் 1994ஆம் ஆண்டு அவங்க சினிமாவிலிருந்து ஓய்வு பெறதா அறிவிச்சிட்டாங்க. அந்த ஓய்வுக்கு பிறகு அவங்க சினிமா பக்கம் திரும்பவே கிடையாது. அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் போஸ்டர்ஸ் போட தொடங்கினாங்க. அந்த போஸ்ட்டில் இவ்வளோ வயசாகியும் எப்படி இவ்வளோ ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருந்தாங்க. யோகா அதிகமாக, எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணுறதால இப்போ வரைக்குமே ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் சினிமாவில் இவங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கான பதில் கிடையாது. ஏன்னா சினிமாவுக்கு இனிமேல் வரவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அறிவித்து இருந்திருக்காங்க. சரி, ஓகே மக்களே, இந்த 12 பேர் தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க. திடீர்னு எல்லாருமே காதல் மன்னன் ஹீரோயின் எங்கடா, ஜே ஹீரோயின் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அவங்களுக்காகவே காணாமல் போன ஹீரோயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் சில பேர் கேட்கலாம், குணால் எங்கடா, அப்பாஸ் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அவங்களுக்காகவே காணாமல் போன ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஹீரோ ஹீரோயினுக்கு தனி வீடியோ, இவங்கள மாதிரி கதாபாத்திரங்கள் சின்ன ஆக்ட்ரஸ்க்கு தனி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணி இருந்திருக்கோம். இந்த லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த லிஸ்ட் நீங்க சின்ன வயசுக்கே போயிருந்தீங்க, 90s கிட்டாவே மாறி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம அரம்யாதினுக்கு என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் தாங்க பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம தொடர்ச்சியா வீடியோ போட முடியும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரி, ஓகே மக்களே, வருகிறேன்.